ஹலோ, ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கிட்ஸுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நான் சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதை எடுத்து இப்படி தோல் சீவிட்டு இப்படி சீவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவை ஒரு கப்பு, சின்னதாக ஒரு கப் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பால், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு அந்த மாவை அரைச்சிட்டோம். ஒன்றுமே இல்லை, ரவை, சக்கரவள்ளி கிழங்கு, கொஞ்சோண்டு பால், நாட்டு சர்க்கரை, 2 ஏலக்காய், அவ்வளோதான். இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த கல்லில் ஊற்றலாம். நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் அப்புறமா பட்டர் கூட சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இதுங்கள. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது குக் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வைக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது குக் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். இந்த பக்கம் திருப்பி போடணும். பாருங்கள், நல்லா குக் ஆகி வந்திருக்கா, செவந்து. இந்த மாதிரி இன்னும் 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு பேக் சைடு வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். இது என் பையனுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷு செஞ்சு காமிக்கிறேன். பாய் பாய்.